இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டாணி ரைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரைஸ் இது. 2 விசில் விட்டால் சாப்பாடு ரெடி. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அவசரத்துக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மதிய லஞ்சுக்கு ஏதாவது சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இதை செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல், இல்லைன்னா குருமா, இல்லைன்னா வெங்காய பச்சடி இது போல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை 3, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், குருமிளகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது மற்ற புலாவெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது போல் இது நல்லா ப்ரௌனாக வதங்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நமக்கு ஆப்ஷனல் தான். நமக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இஞ்சி பூண்டு வதங்கினதுமே பட்டாணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அப்போயே உரித்து அந்த பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். பாசுமதி அரிசி தான் போடணும் அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம வீட்டில் எப்போவும் செய்கிற சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். அரிசியும் பட்டாணியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர், இதில் 1 டம்ளர் அரிசி, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பட்டாணிக்கு தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, அந்த இதிலே வெந்துடும். அதனால் தேவையான உப்பு, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா பட்டாணியும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சரியாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும். அவ்வளோதான். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸி. இதை விட ஈஸியாக ஒரு ரைஸ் இருக்கவே முடியாது. நமக்குமே ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட பருப்பு குழம்பு, இல்லைன்னா வெறும் தயிர் பச்சடி, ஏதாவது குருமா இதுனா ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் சாப்பாடு மட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் பட்டாணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம சாப்பிட்றப்போ அந்த பட்டாணி சேர்ந்து சாப்பிட்றப்போ சைடிஷே தேவைப்படாது. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் இது. நீங்களும் இது போல் உங்கள் பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டு பாருங்கள். இல்லை வீட்டில் நமக்குமே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.